வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். ஜெர்மனியில் ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைட்டாக. மூஞ்சில் வேறு வெயில் சுரீர்னு அடிக்குது. காலையில் 9:30 மணிக்கு வீக்கெண்ட் வந்துடுச்சு, வெயில் அடிக்குது. அப்போ வேறு என்ன வேலை நமக்கு? கிட் பேக் தூக்கிட்டு கிரிக்கெட் விளாட வந்துட வேண்டியதான். லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, வீக்கெண்ட் ஆச்சுன்னா கிரிக்கெட் மட்டும்தான் வேலையே. இப்போவும் இந்தியா போனால் அவதார் கிரிக்கெட் கிளப், எங்கள் கிளப்பு விளாண்டுருப்பாங்க. அங்கே நிறைய ஜூனியர் பசங்க இருக்காங்க, அண்ணாக்கு இருக்காங்க. இன்னும் போனால் அங்கே லீக் விளாடுவேன். அப்புறம் வந்து பொங்கல் டோர்னமெண்ட் விளாடுவேன். எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி ஓட்டுவாங்க, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீ இந்தியா வரதே இந்த பொங்கல் டோர்னமெண்ட் விளாட்றதுக்கு தானே, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் போயிட்டுருக்கு கிரிக்கெட் நம்ம வாழ்க்கையில். இங்கே ஜெர்மனி வந்து அதை நிறுத்தலை. ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கிளப் ஆஃப் பயன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு விளாண்டுருக்கேன். நாங்கள் வந்து இங்கே புண்டஸ்லீகாவில் விளாண்டுருக்கோம். இந்தியாவில் இருக்க லெவல் கூட கம்பேர் பண்ணால் ஏ டிவிஷன் அளவுக்கு இல்லைனா கூட பி டிவிஷன் அளவுக்கு இருக்குது இந்த புண்டஸ்லீக் அப்படிங்கிறது. அதான் இங்கே வந்து ஹையஸ்ட் லீகு. அதான் விளாண்டுருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கா. இது ஆக்சுவலாக வந்து ஃபுட்பால் கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்டு இது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மண் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், புல், இன்னும் வந்து கோல் போஸ்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இதெல்லாம் தூக்கி வீசிட்டு என்ன பண்ணி இந்த இடத்துல வந்து லெதர் பாலில் கிரிக்கெட் விளாட போகிறோம், செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். போன வாரம் மேட்ச்சில் மண்ணை கவியாச்சு. கேப்டன் ரொம்ப எமோஷ்னலாக அடுத்த வாரம் சீக்கிரமாக வரணும், ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். 9 மணிக்கு வர சொன்னான். மணி 9:30 ஆச்சு, இன்னும் ஒருத்தனையும் காணா. ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஜெர்மனிலையும் இருக்குது. சரி, எப்போ வரானுங்க பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பிச்சை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். But I'm. What time captain asked to come? Today we were asked to report here exactly at 9. What is the time now? Now time is 9:15. நல்லா வரானுங்க ஆட்டிட்டு. 9 மணிக்கு வர சொன்னால் 9:15 ஆச்சு. 4 பேர் தான் இருக்கானுங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். There are some issues. What Simi is not coming. Who is not coming? Simi is not coming, so he's arranging and let the 11th player. 11th player. So he can arrange 11th player from ground also, right? No, I guess he's going to their home. Or I don't Pick know. them. No, 11 பேர் வரன்னு சொல்லியிருந்தானுங்க. ஒருத்தன் வரலையா? இப்போ தான் ஆள் தேடிட்டு இருக்கானுங்க. Editing நீங்களே தானே ப்ரோ? எல்லாமே நான் தான் ப்ரோ. அதில் என்னடா பெருமை. ரைட்டு, பசங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இங்கே ஒருத்தன் பாருங்க, கேமரா முன்னாடியே வேணே வந்து ஒரு தலை விடுறான். சரி, இப்போ எடுத்து வச்சுட்ருக்கானு பாருங்கள். அதுதான் வந்து பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரக்கட்டையில் மரத்தில் பண்ணது, மர தூளில் பண்ணது. இது வந்து ஒரு 18 பீஸ் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ 1.5 கிலோ வரும். இங்கே இருக்க நார்மல் ஹேக்கப்போ அப்படிங்கிற கடையில் இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து ஸ்டோரேஜ் பிளேஸ்லேருந்து எடுத்து எங்களோட வண்டியில் லோட் பண்ணணும். லோட் பண்ணி இதை வந்து இப்போ பிச்சுக்கு இழுத்துட்டு போகணும். இருக்கிறதுலே அதுதான் கஷ்டமான வேலை. Good morning guys. நான் வேலை செய்யாமல் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி டிம்கி கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன். How is your? Let's see. I didn't do anything for the 1 week. இப்போ இது கஷ்டமான வேலை என்னென்னா, இப்போ இதை இழுத்துட்டு போகிறது தான் கஷ்டமான வேலை. இப்போ அப்படின்னா கஷ்டமாச்சே பாப்போம். You should record this also. This is how you avoid work. Like standing here and doing nothing. எஸ். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் டிம்கி கொடுத்துட்டு இருக்காம பாருங்க, ஒரு வேலை செய்யாம. கவின் தான். ஜெர்மனியில் விளாட்றதுல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, இதையும் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக பார்க்கலாம். ஏன்னா எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து பசங்க இருக்காங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து பசங்க இருக்காங்க. இந்த பையன் பாருங்க, மும்பை, அந்த பையன் பூனே, ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஒரே மிக்ஸ்டு வெரைட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்தியாவிலையும் சரி, ஜெர்மனிலையும் சரி, எல்லா லொக்கேஷன்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு கிரிக்கெட் கிளப்பு மூலமாக தான் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய ஹெல்ப்பும் கிடச்சிருக்கு. சரி, எழுப்போமா? இது பாருங்க, தள்ளிட்டு போகிறானுங்க. தள்ளு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு.
டேய் பார்த்துடா டேய், இதுதான் இங்கே டேஞ்சர். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் கையில் க்ளவ் போட்டிருக்கானுங்க பாருங்கள். ஏன்னா வந்து கையில் செலாக்கேரி இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது வந்து மரத்தூளில் பண்ணது தான். மரத்தூள் அப்படியே நசுக்கி அப்படியே ஒரு பிளாங்க் மாதிரி பண்ணது. Even Rohit Sharma is impact player now. Not a normal player, huh? Anup? Rohit Sharma. Yesterday, yeah. He is out of schedule. Very. Kundra, this is an impact player, huh? No, anyway, they... ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றா எடுத்து இப்போ அடுக்கணும், லைனை அடுக்கணும். ஸோ வந்து இதுதான் வந்து எங்களோட ஆர்டிஃபிஷியல் பிட்ச். எங்கே வைக்கிறானுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து இந்த பிச்சை வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். அந்த கேப் எல்லாமே பார்த்து ப்ராப்பராக செட் பண்ணணும். இல்லைனா வந்து பால் ப்ராப்பராக பவுன்ஸ் ஆகாது. அந்த 2 பிளாங்க்குக்கும் நடுவில் ஒரு கேப் சின்னதாக ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பால் குத்துச்சுன்னா வந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சிடும், பால் வந்து பவுன்ஸே ஆகாது. ஸோ அதனால் வந்து இது செட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஆக்டிவிட்டி, தனி ஸ்கில் வேணும் இதை செட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம ஆளுங்க. பிச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த நெயில் சைஸ் தெரியுதா? இத்தண்டி நெயில் அடித்தா தான், அதாவது இங்கே பாருங்க லைட்டாக கையில் இறக்கிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈரப்பதமாக தான் இருக்குது இந்த கிரவுண்டே. இப்போ நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால கையில் ஈஸியாக இறக்கிடலாம். இவ்வளோ பெரிய நெயில் போட்டாலுமே ஸ்டில் வந்து இந்த பிளாங்க்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க போட்டு தட்டிகிட்டு இருக்கானுங்க, பிளாங்க்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு கேப், அந்த கேப்பை வந்து மறைப்பானுங்க. இப்போ எப்படி எல்லாத்தையும் கட்டட வேலை பண்ணுற மாதிரி கட்டட வேலை பண்ண விட்டாச்சு. வா, ஒருத்தர் நெயில் எடு, ஒருத்தர் சுத்தியில் எடு, ஒருத்தர் பிளாங்க்ஸ் எடு. একদম পুরো ধাক্কা দিয়ে তখনই প্রেস করতে হবে until he holds, then only we'll have to do that, then only will come. But it's of push it this side, there's a gap here. No, ठीक है. Yeah. Tia, can you check from the front? யா, எல்லோரும் வேலை செஞ்சால் தான் சீக்கிரம் வேலை செய்ய முடியும். இல்லை இந்த மாதிரி டிமிக்கி கொடுத்துருந்தா இது வேலை நடக்காது. பாருங்க இப்படி தான் இருக்கும், ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க இப்போ தான். நானும் போய் டக்குன்னு லைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து கோல் போஸ்ட் வந்து இது மூவ் பண்ணுற மாதிரி கோல் போஸ்ட் தான். அதனால் இதையும் கொண்டு போய் பவுண்டரியில் வெளியே நிறுத்தணும். ஃபஸ்ட்டு சாலிடாக 1.5 to 2 மணி நேரம் ஆயிரும் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதனால் வந்து 11 மணி மேட்ச்சுக்கு காலைல வந்து ஒரு 9 மணிக்கு எங்கள் ஹோம் கிரவுண்டுக்கிறனால அங்கே 9 மணிக்கு வந்தாலும் ரெடி பண்ணால் தான் உண்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே மேட்சஸ்னால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து ஆப்போனன்ட் டீம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நாங்கள் ஜஸ்ட் வந்து போய் விளாண்டு மட்டும் வந்துடலாம். ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போ இதை வந்து அடிக்கிறோமா, விளாண்டு முடிச்சுட்டு திருப்பி இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், எடுத்து வச்சு தான் போகணும். எல்லா பிளாங்க்ஸையும் நாங்கள் அடித்த மாதிரியே எடுத்து திருப்பி வந்து இந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே தெரியுது பாருங்கள் எங்கள் ஹட்டு, டீமோட ஹட்டு. அதுதான் அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் எங்கள் டீமோட ஹட்டு. அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ காலைல 9 மணிக்கு வந்தால் சாயந்தரம் எப்படி ஒரு 6-7 மணி ஆயிடும். 50 ஓவர் மேட்ச் இன்றைக்கி. ஸோ ஃபுல் மேட்ச் விளாண்டா எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். சரி, ஆல்ரெடி கேப்டன் ஒரு மாதிரி பார்க்கணும், நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். பிச்சு ரெடி பண்ணியாச்சு, பிளாங்க்ஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் மேட் போட்டாச்சு. இங்கே ரூல் என்னென்னா, ஒரு 75% ஆஃப் த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் போட்டிருக்கணும், ஃபுல்லாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து புல் மேலேயே தான் அப்படியே வந்து மேட்டை உருட்டியிருக்கோம். நேற்று மழை பெஞ்சுது, அதனால் இன்னும் வந்து ஈரமாக தான் இருக்குது. பார்க்கலாம் பால் வழுக்குதா என்னென்னு. டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுறான்னு வேறு தெரில. ஆக்சுவலாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே ஜெர்மனியில் வந்து கிரிக்கெட் மூலமாக நீங்கள் கொஞ்சம் காசும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனால்
மேட்ச் முடிஞ்சு மண்ணக்கவியாச்சு. என்னன்னு தெரில, இந்த சீசன் வந்து 3 மேட்ச் விளாண்டோம், 2 மேட்ச் தோத்துட்டோம் ஆல்ரெடி. சரி ஆனது ஆகட்டும். நாளைக்கு வந்து இன்னொரு டீம் விளாட்றதுனால பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, அந்த வேலை மிச்சம். அப்படியே வந்து படுதா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓட வேண்டியதான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல கிரிக்கெட் மூலமாக இங்கே ஜெர்மனியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அது எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இங்கே அம்பைரிங் போனீங்க நீங்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு 100 யூரோ கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் படி பார்த்தீங்கன்னா 8500 9,000 ரூபா. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தாலோ ஏதோ ஒரு கிளப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் கிளப்லையும் வந்து ஃபீஸ் கம்மி தான். ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவைலபிலிட்டி கொடுங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா வீக்கெண்ட் வந்து 2 மேட்ச் கூட உங்களை அம்பைரிங் அனுப்புவாங்க. ஸோ 200 யூரோ ஈஸியாக கிடைக்கும் மாதத்துக்கு. அதுவே வந்து 800 யூரோ ஆச்சு. இதுக்கு பெருசாக டேக்ஸும் கிடையாது. ஏன்னா வந்து சம்மரில் மட்டும் தான் விளாட்றீங்க, அதனால் அவ்வளோ பெருசாக ஏர்ன் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து இதுக்கு டேக்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும், அப்படியே வந்து நீட்டாக அம்பைரிங் பண்ணி காசு பார்த்துக்கலாம் இங்கே. அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இந்த வீடியோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.